வெல்கம் டு இன்ஃபிகேப் யூடியூப் சேனல். மைக்ரோசாஃப்ட் கோர்ஸ் எப்படி அக்சஸ் பண்ணுறதுன்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி நம்ம ஸ்டெப் 3 ப்ராசஸில் லிங்க்டின் லேர்னிங் ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு கோர்ஸ் அக்சஸ் பண்ணி எப்படி வீடியோ பார்க்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ப்ளே ஸ்டோர் போய்ட்டு லிங்க்டின் லேர்னிங் ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண உடனே இது மாதிரி சைன்இன் ஆஸ் உங்கள் நேம் இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி இதே மொபைலில் லிங்க்டின் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. அதனால் இதே நேம் டிஸ்பிளே ஆகும். டிஸ்பிளே ஆகலைன்னா லிங்க்டின் ப்ரொஃபைல் உங்கள் மொபைல் இல்லைன்னு அர்த்தம். இப்போ லிங்க்டின் ப்ரொஃபைல் உங்கள் மொபைல் இருந்துச்சுன்னா இது மாதிரி சைன்இன் ஆஸ் உங்கள் நேம் டிஸ்பிளே ஆகும். சைன்இன் கிளிக் பண்ணிவிடுங்க. இது மாதிரி உள்ளே போயிடும். அதுக்கடுத்தது ஹோம் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆப்லேருந்து வெளில வந்துடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கோர்ஸ்க்கான லிங்க் உங்கள் ஸ்டாஃப் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி லிங்க்ஸ் உங்கள் ஸ்டாஃப் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிவிடுங்க. இது மாதிரி ரீடைரக்ட் ஆகி கோர்ஸ் வீடியோக்குள்ளே போயிடும். கீழே இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இதில் உங்களுக்கு வீடியோஸ் டிஸ்பிளே ஆகும். இதில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணது க்ரீன் டிக்கில் வரும். இப்போ இதில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு குவிஸ் இருக்கும். குவிஸு கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இதுக்கான சர்டிஃபிகேட் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இது பேக் வந்துட்டிங்க அப்படின்னா இங்கே மை லேர்னிங் கிளிக் பண்ணிங்கன்னா மை லைப்ரரி இருக்கும். மை லைப்ரரியில் நீங்கள் என்ன கோர்ஸ் இப்போ கரண்ட்டாக பார்த்துட்ருக்கீங்களோ அது இன் ப்ராக்ரஸில் இருக்கும். சப்போஸ் நீங்கள் முடித்த கோர்ஸ் அதில் கோர்ஸ் கம்ப்ளீட்டட்னு இருக்கும். ஷோ ஆல் கிளிக் பண்ணி எல்லா கோர்ஸும் பார்க்கலாம். இந்த கோர்ஸ் ப்ராக்ரஸில் இருக்குது. சப்போஸ் நீங்கள் ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே டவுன்லோட் சர்டிஃபிகேட் இருக்கும். அதிலிருந்து உங்கள் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு வீக்குக்கு எத்தனை கோர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த கோர்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணணும். கம்ப்ளீட் பண்ணி முடித்த பிறகு இதோட சர்டிஃபிகேட்ஸை லிங்க்டின் ப்ரொஃபைலில் லிங்க் பண்ணணும். அதே மாதிரி நான் முதல்வன் போர்ட்டலில் அப்டேட் பண்ணணும். அதுக்கடுத்தது ஒரு மைக்ரோசாஃப்ட் ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்ம்லேயும் நம்மளுடைய கோர்ஸ் கம்ப்ளீஷன் ஸ்டேட்டஸை ஃபில் பண்ணணும். இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.